11th கெமிஸ்ட்ரி லெசன் 11 கரிம வேதியியலின் அடிப்படைகள். இந்த வீடியோவிலே கரிம சேர்மங்களுக்கு IUPAC விதிகளின்படி எவ்வாறு பெயரிடுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோமா? கரிம சேர்மங்களுக்கு IUPAC விதிகளின்படி பெயரிடுதல். எந்த கரிம சேர்மம் கொடுக்கப்பட்டாலும் முதலில் முன்னொட்டு, அதை தொடர்ந்து மூல வார்த்தை, அதை தொடர்ந்து பின்னொட்டு என்ற வகையில் கரிம சேர்மங்களுக்கு IUPAC விதியின் அடிப்படையில் பெயரிட வேண்டும். அதாவது பிரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், சபிக்ஸ். முதலில் மூல வார்த்தை ரூட் வேர்ட் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். கரிம சேர்மத்தில் உள்ள நீண்ட தொடர்ச்சியான கார்பன் சங்கிலியில் உள்ள கார்பன்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் மூல வார்த்தையானது தீர்மானிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக இச்சேர்மத்தை கவனியுங்கள். இந்த சேர்மத்தை இவ்வாறும் எழுதலாம்: CH3 bond CH2 bond CH2 bond CH3. இந்த கரிம சேர்மத்தில் நீண்ட கார்பன் சங்கிலியில் உள்ள கார்பன்களின் எண்ணிக்கை 4 அல்லவா? எனவே இந்த கரிம சேர்மத்தின் மூல வார்த்தை பியூட். ஆக மூல வார்த்தையை தீர்மானிப்பது கொடுக்கப்பட்ட கரிம சேர்மத்தில் உள்ள நீண்ட கார்பன் சங்கிலியில் காணப்படுகின்ற கார்பன்களின் எண்ணிக்கை. கார்பன்களின் எண்ணிக்கை அதற்கான மூல வார்த்தை. கொடுக்கப்பட்ட கரிம சேர்மத்தில் ஒரே ஒரு கார்பன் காணப்படுமே ஆனால் அதன் மூல வார்த்தை மெத். 2 கார்பன்கள் உள்ளதெனில் ஈத். 3 கார்பன் கொண்ட சங்கிலியாக காணப்படுமே ஆனால் அது புரோப். 4 கார்பன் கொண்ட நீண்ட கார்பன் சங்கிலி இருக்குமேயானால் அந்த கார்பன் சங்கிலிக்கான மூல வார்த்தை பியூட். 5 கார்பன் கொண்ட கார்பன் சங்கிலிக்கு மூல வார்த்தையாக அமைவது பென்ட். 6 கார்பன் கொண்ட நீண்ட கார்பன் சங்கிலிக்கு மூல வார்த்தை ஹெக்ஸ். 7 கார்பன் கொண்ட கார்பன் சங்கிலிக்கான மூல வார்த்தை ஹெப்ட். 8 கார்பன் கொண்ட கார்பன் சங்கிலிக்கான மூல வார்த்தை ஆக்ட். இவ்வாறாக மூல வார்த்தையானது கொடுக்கப்பட்ட கரிம சேர்மத்தில் காணப்படுகின்ற நீண்ட கார்பன் சங்கிலியில் காணப்படுகின்ற கார்பன்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைக்கப்படுகிறது. அடுத்து நாம் தெரிந்து கொள்ள இருப்பது பின்னொட்டு, சபிக்ஸ். அதாவது கரிம சேர்மத்தின் மூல வார்த்தையை தொடர்ந்து அமைவதுதான் பின்னொட்டு. பின்னொட்டானது 2 வகையில் அமைகின்றது. ஒன்று முதன்மை பின்னொட்டு, அதாவது பிரைமரி சபிக்ஸ். நீண்ட கார்பன் சங்கிலி நிறைவுற்றதா அல்லது நிறை உறாததா என்பதனை இது குறிக்கிறது. நீண்ட கார்பன் சங்கிலியில் கார்பன்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு மட்டுமே காணப்படுமையானால் முதன்மை பின்னொட்டு ஏன்? அதே நேரத்தில் நீண்ட கார்பன் சங்கிலியில் இரட்டை பிணைப்போ அல்லது முப்பிணைப்போ இருக்குமேயானால் அது நிறைவுறா தன்மையை குறிக்கின்றது. ஆக நீண்ட கார்பன் சங்கிலியில் கார்பன்களுக்கிடையே இரட்டை பிணைப்பு காணப்படும் பொழுது மூல வார்த்தையை தொடர்ந்து அமைகின்ற முதன்மை பின்னொட்டானது ஈ. அதே நேரத்தில் கார்பன் சங்கிலியில் கார்பன்களுக்கிடையே முப்பிணைப்பு காணப்படுமேயானால் மூல வார்த்தையை தொடர்ந்து அமைகின்ற முதன்மை பின்னொட்டானது ஐ. ஆக முதன்மை பின்னொட்டானது நீண்ட கார்பன் சங்கிலியில் கார்பன்களுக்கு இடையே உள்ள பிணைப்பை பொறுத்து அமைகிறது. ஒற்றை பிணைப்பு எண்ணில் ஏன், இரட்டை பிணைப்பு உள்ளதென்றால் ஈன், முப்பிணைப்பு காணப்படும் பொழுது ஐன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். முதன்மை பின்னொட்டை தொடர்ந்து அமைவது 2ஆம் நிலை பின்னொட்டு, அதாவது செகண்டரி சபிக்ஸ். இது கரிம சேர்மத்தில் காணப்படுகின்ற வினை செயல் தொகுதியின் தன்மையை குறிக்கின்றது. சில முக்கிய வினை செயல் தொகுதிகளுக்கான 2ஆம் நிலை பின்னொட்டு எவ்வாறு அமைகிறது என்பதை பார்ப்போமா? கரிம சேர்ம வகை வினை செயல் தொகுதி 2ஆம் நிலை பின்னொட்டு. மூல வார்த்தையை தொடர்ந்து முதன்மை பின்னொட்டு அமைகிறது. முதன்மை பின்னொட்டை தொடர்ந்து 2ஆம் நிலை பின்னொட்டு அமைகிறது. 2ஆம் நிலை பின்னொட்டானது வினை செயல் தொகுதியை குறிக்கிறது என்று சற்று முன்தான் பார்த்தோம். கரிம சேர்ம வகை. கரிம சேர்மமானது ஆல்கஹாலாக உள்ள போது அந்த கரிம சேர்மத்தில் காணப்படுகின்ற வினை செயல் தொகுதியானது பாண்ட் OH. இதன் 2ஆம் நிலை பின்னொட்டு பெயர் ஆல் என எழுத வேண்டும். கரிம சேர்மமானது ஆல்டிஹைடுகளாக உள்ள போது ஆல்டிஹைடுகளின் வினை செயல் தொகுதியானது பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் H. இதன் 2ஆம் நிலை பின்னொட்டு பெயர் அல். கரிம சேர்மம் கீட்டோன்கள் எனில் வினை செயல் தொகுதியானது C டபுள் பாண்ட் O. இதன் 2ஆம் நிலை பின்னொட்டு பெயர் ஓன். கார்பாக்சிலிக் அமிலம்
கரிமச் சேர்மம் கார்பாக்சிலிக் அமிலம் எனில் கார்பாக்சிலிக் அமிலத்தின் வினை செயல் தொகுதி பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் OH. இதன் இரண்டாம் நிலை பின்னொட்டானது ஆயிக் அமிலம். கரிமச் சேர்மம் எஸ்டர்கள் எனில் எஸ்டர் கரிமச் சேர்மத்தில் காணப்படுகின்ற வினை செயல் தொகுதியானது பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் OR. இங்கு R என்பது அல்கைல் தொகுதியையோ அல்லது அரைல் தொகுதியையோ குறிக்கும். இந்த வினை செயல் தொகுதிக்கான இரண்டாம் நிலை பின்னொட்டானது அயேட். கரிமச் சேர்மமானது அமில குளோரைடுகள் எனில் அதன் வினை செயல் தொகுதியானது பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் Cl. இந்த வினை செயல் தொகுதிக்கான இரண்டாம் நிலை பின்னொட்டு ஆயில் குளோரைடு. கரிமச் சேர்மம் அமைடுகள் எனில் அதன் வினை செயல் தொகுதி பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் NH2. இதன் இரண்டாம் நிலை பின்னொட்டு அமைடு. கரிமச் சேர்மம் அமீன்கள் எனில் அதன் வினை செயல் தொகுதி பாண்ட் NH2. இதன் இரண்டாம் நிலை பின்னொட்டு அமீன். நைட்ரைல்கள். கரிமச் சேர்மமானது நைட்ரைல்கள் எனில் நைட்ரைல்களில் காணப்படுகின்ற வினை செயல் தொகுதியானது பாண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் N. இதன் இரண்டாம் நிலை பின்னொட்டு பெயர் நைட்ரைல். ஆக கரிமச் சேர்மத்தில் காணப்படுகின்ற வினை செயல் தொகுதிக்கான இரண்டாம் நிலை பின்னொட்டு பெயர்களை தெரிந்து கொண்டோம். இங்கு பார்த்ததே கரிமச் சேர்மங்களில் மிக முக்கியமான வினை செயல் தொகுதிகளை கொண்ட கரிமச் சேர்மங்கள். பதிலி சப்ஸ்டிடியூவன்ட் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இங்கு பார்ப்பது ஒரு கரிமச் சேர்மம். இந்த கரிமச் சேர்மத்தில் 4 கார்பன் கொண்ட நீண்ட கார்பன் சங்கிலியில் வினை செயல் தொகுதி உள்ளதாக கருதுவோம். இந்த நிலையில் பதிலி என்பது கரிமச் சேர்மங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேறு அணுவோ அல்லது தொகுதியோ காணப்படும் பொழுது அதைத்தான் நாம் பதிலி என்று சொல்லுகிறோம், அதாவது சப்ஸ்டிடியூவன்ட். ஆக கரிமச் சேர்மங்களில் காணப்படக்கூடிய வாய்ப்புள்ள முக்கிய பதிலிகளையும் அவற்றின் முன்னொட்டு பெயர்களையும் தற்போது தெரிந்து கொள்வோம். சில பதிலிகள் மற்றும் அவைகளின் முன்னொட்டு பெயர்கள். கார்பனுடன் காணப்படுகின்ற ஹைட்ரஜனுக்கு பதிலாக F உள்ள போது அதன் முன்னொட்டு பெயர் புளூரோ. ஹைட்ரஜனுக்கு பதிலாக Cl பதிலீடு அடைந்தால் அதன் முன்னொட்டு பெயர் குளோரோ. Br பதிலீடு அடையும் பொழுது அதன் முன்னொட்டு பெயர் புரோமோ. I பதிலீடு அடையும் பொழுது அதன் முன்னொட்டு பெயர் அயோடோ. அதே நேரத்தில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக NO2 தொகுதி உள்ள போது அதன் முன்னொட்டு பெயர் நைட்ரோ. ஹைட்ரஜனுக்கு பதிலாக NO காணப்படும் பொழுது முன்னொட்டு பெயர் நைட்ரசோ. ஹைட்ரஜனுக்கு பதிலாக பாண்ட் N பிளஸ் ட்ரிபிள் பாண்ட் N என்ற தொகுதி உள்ள போது அதன் முன்னொட்டு பெயர் டயசோ. ஹைட்ரஜனுக்கு பதிலாக OR காணப்படும் பொழுது அதன் முன்னொட்டு பெயர் ஆல்காக்சி. இங்கு R என்பது அல்கைல் தொகுதியாகவோ அரைல் தொகுதியாகவோ இருக்கலாம். எடுத்துக்காட்டாக பாண்ட் OCH3 என காணப்படும் பொழுது அது மீதாக்சி என்ற முன்னொட்டு பெயரை பெறுகிறது. அதே நேரத்தில் பாண்ட் C2H5 என உள்ள போது அதன் முன்னொட்டு பெயரானது ஈதாக்சி. தற்போது பதிலிகளாக அல்கைல் தொகுதிகள் உள்ள போது அவற்றின் முன்னொட்டு பெயர்களை தெரிந்து கொள்வோம். ஹைட்ரஜனுக்கு பதிலாக CH3 தொகுதி காணப்படும் பொழுது முன்னொட்டு பெயர் மெத்தில். C2H5 உள்ள போது முன்னொட்டு பெயர் எத்தில். ஹைட்ரஜனுக்கு பதிலாக CH2 பாண்ட் CH2 பாண்ட் CH3 உள்ள போது முன்னொட்டு பெயர் புரோபைல். அதுபோல CH2 பாண்ட் CH2 பாண்ட் CH2 பாண்ட் CH3 என்ற தொகுதியானது ஹைட்ரஜனுக்கு பதிலாக பதிலீடு அடையும் பொழுது அதன் முன்னொட்டு பெயர் பியூட்டைல். ஹைட்ரஜனுக்கு பதிலாக பாண்ட் CH2 பாண்ட் CH2 பாண்ட் CH2 பாண்ட் CH2 பாண்ட் CH3 என்ற 5 கார்பன் கொண்ட தொகுதி காணப்படும் பொழுது அதன் முன்னொட்டு பெயர் பென்டைல். தற்போது ஆல்கைல் தொகுதிகளில் கிளை தொகுதிகள் காணப்படும் பொழுது அவற்றின் முன்னொட்டு பெயர்களை தெரிந்து கொள்வோம். பாண்ட் CH பாண்ட் CH3 பாண்ட் CH3 என்ற தொகுதியானது ஹைட்ரஜனுக்கு பதிலாக பதிலீடு அடைந்துள்ளதெனில் இதன் முன்னொட்டு பெயர் புரோப்பன் -2-I. அதே நேரத்தில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக பாண்ட் CH2 பாண்ட் CH பாண்ட் CH3 பாண்ட் CH3 என்ற தொகுதி பதிலீடு அடைந்துள்ளதெனில் இந்த தொகுதியின் முன்னொட்டு பெயர் 2-மெத்தில் புரோப்பன் 1-ஐல். ஹைட்ரஜனுக்கு பதிலாக பாண்ட் C பாண்ட் CH3 பாண்ட் CH3 பாண்ட் CH3 என்ற தொகுதி காணப்படும் பொழுது
இந்த தொகுதியினுடைய முன்னொட்டு பெயர் 2-மெத்தில் புரோப்பன் -2-ஐல் ஆக IUPAC பெயர் எழுதுவதற்கான முன்னொட்டு பெயர்கள், மூல வார்த்தை, பின்னொட்டுகளான முதன்மை பின்னொட்டு மற்றும் இரண்டாம் நிலை பின்னொட்டுகளை பற்றி தெரிந்து கொண்டோம். தற்போது கரிமச் சேர்மங்களுக்கு IUPAC பெயரை எழுத தேவைப்படுகின்ற மிக முக்கியமான 5 விதிகளை தெரிந்து கொள்வோம். அவற்றுள் ஒன்று, நீண்ட கார்பன் தொடரை தெரிவு செய்ய வேண்டும். இதனுடைய நோக்கம் மூல வார்த்தை அமைக்க. இந்த நீண்ட கார்பன் சங்கிலியுடன் காணப்படுகின்ற பிற அனைத்து தொகுதிகளையும் பதிலிகளாக கருத வேண்டும். 2, நீண்ட கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட வேண்டும். அவ்வாறு எண்ணிடும் பொழுது வினை செயல் தொகுதிக்கு குறைந்த கார்பன் எண் வரும் வகையில் எண்ணிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 3, பதிலிகளுக்கு பெயரிடுதல். பதிலிகள் பொதுவாக முன்னொட்டாக அமையும் என்பதையும் நாம் சற்று முன்தான் பார்த்தோம். 4, வினை செயல் தொகுதிகளுக்கு பெயரிடுதல். வினை செயல் தொகுதிகள் பொதுவாக இரண்டாம் நிலை பின்னொட்டாக அமையும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில குறிப்பிட்ட வினை செயல் தொகுதிகள் முன்னொட்டாகவும் அமையும். 5, பதிலிகளை ஆங்கில அகர வரிசையில் அமை. அதாவது நீண்ட கார்பன் சங்கிலியில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒன்றுக்கு மேற்பட்ட வெவ்வேறு பதிலிகள் அமையும் பொழுது முன்னுரிமை அகரவரிசையின் படி அமைத்தல் வேண்டும். இதை நினைவில் கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து கரிமச் சேர்மத்திற்கான பெயரை எழுதும் பொழுது முதலில் முன்னொட்டு, தொடர்ந்து மூல வார்த்தை, அதைத் தொடர்ந்து முதன்மை பின்னொட்டு, அதைத் தொடர்ந்து இரண்டாம் நிலை பின்னொட்டு எனும் அமையும் வகையில் பெயரிட வேண்டும். சில கரிமச் சேர்மங்களுக்கு முன்னொட்டு இல்லாமலும் இருக்கலாம். சில கரிமச் சேர்மங்களுக்கு இரண்டாம் நிலை பின்னொட்டு இல்லாமலும் அமையலாம். கரிமச் சேர்மங்களுக்கு IUPAC பெயர் எழுதும் பொழுது 2 எண்களுக்கு இடையே கமா இட்டு எழுத வேண்டும். எண்ணுக்கும் எழுத்துக்கும் இடையே ஐபன் இட்டு எழுத வேண்டும். எழுத்துக்கும் எண்ணுக்கும் இடையே ஐபன் இட்டு எழுத வேண்டும். இவற்றை நினைவில் கொண்டு சில கரிம சேர்மங்களுக்கு IUPAC விதிமுறைகளின்படி எவ்வாறு பெயரிடுவது என்பதை தெரிந்து கொள்வோம். 1, சேர்மத்தின் IUPAC பெயர் எழுதுக. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கோட்டு அமைப்பு வாய்பாடுடைய ஹைட்ரோ கார்பனுக்கான IUPAC பெயரை எவ்வாறு எழுதுவது என்பதை பார்ப்போம். முதலில் இந்த கோட்டு அமைப்பு வாய்ப்பாட்டை புரிந்து கொள்ளும் வகையில் நாம் அமைத்துக் கொள்வோம். CH3 bond CH2 bond CH bond CH3 bond CH bond CH2 bond CH3 bond CH2 bond CH2 bond CH2 bond CH3. இதுவே மேற்கண்ட கோட்டு அமைப்பு வாய்ப்பாடுடைய ஹைட்ரோ கார்பனுக்கான அமைப்பு வாய்ப்பாடு. IUPAC விதியின்படி முதலில் நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்ய வேண்டும் அல்லவா? அவ்வாறு தெரிவு செய்வதன் மூலமாகத்தான் மூல வார்த்தையை கண்டறிய முடியும். இங்கு நீண்ட சங்கிலி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்ற கார்பன் சங்கிலியே நீண்ட கார்பன் சங்கிலி. எனவே மூல வார்த்தை ஆக்ட். இந்த நீண்ட கார்பன் சங்கிலியில் 2 வெவ்வேறு பதிலிகள் உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று, 3வது கார்பனில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மீத்தைல் தொகுதியும் 4வது கார்பனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஈத்தைல் தொகுதியும் காணப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட வெவ்வேறு பதிலிகள் உள்ள போது அகரவரிசையை பயன்படுத்தி முன்னுரிமை அமைக்க வேண்டும் என்று சற்று முன்தான் பார்த்தோம் அல்லவா? எனவே அனைத்தையும் நினைவில் கொண்டு இந்த சேர்மத்தின் IUPAC பெயரை விதியின்படி அமைப்போம். முன்னொட்டு 2 முன்னொட்டுகள் உள்ளன. ஒன்று 4-ஈத்தைல், மற்றொன்று 3-மீத்தைல். மூல வார்த்தை ஆக்ட். முதன்மை பின்னொட்டு கார்பன் சங்கிலியில் கார்பன்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு மட்டுமே காணப்படுகிறது. எனவே ஏன் இந்த கரிமச் சேர்மத்தை பொறுத்தளவில் இரண்டாம் நிலை பின்னொட்டு இல்லை. எனவே இந்த கரிமச் சேர்மத்தின் IUPAC பெயர் 4-எத்தில் -3-மெத்தில் ஆக்டே. இதுவே இந்த சேர்மத்தினுடைய IUPAC பெயர். கேள்வி எண் 2, சேர்மத்தின் IUPAC பெயர் எழுதுக. இங்கே கொடுக்கப்பட்டிருப்பது நிறைவுறா ஹைட்ரோ கார்பன். கோட்டு அமைப்பு வாய்ப்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோட்டு அமைப்பு வாய்ப்பாட்டை புரிந்து கொள்ளும் வகையில் அமைத்துக் கொள்வோம். முதலில் IUPAC விதியின்படி நீண்ட கார்பன் சங்கிலியை கண்டறிவோம். 7 கார்பன்கள் உள்ளன. இந்த கார்பன் மற்றும் இந்த கார்பனில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக மீத்தைல் தொகுதிகள் காணப்படுகின்றன. மேலும்
இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையே இரட்டை பிணைப்பு உள்ளது. அல்கைல் பதிலிகளை விட ஆல்கீனே முன்னுரிமை பெறக்கூடிய காரணத்தினால் நீண்ட கார்பன் சங்கிலிக்கு விதியின்படி எண்ணிடுவோம். 1 2 3 4 5 6 7. இந்த சேர்மத்தை பொறுத்தளவில் பதிலிகளாக இருப்பது 5 மற்றும் 6வது கார்பனில் 2 மீத்தைல் தொகுதிகள் ஆக முன்னொட்டு 5,6 டைமெத்தில். மூல வார்த்தை 7 கார்பன் கொண்ட நீண்ட சங்கிலிக்காக ஹெப்ட். அதை தொடர்ந்து பின்னொட்டாக 2வது கார்பன் மற்றும் 3வது கார்பனுக்கு இடையே காணப்படுகின்ற இரட்டை பிணைப்பு கொண்ட அந்த சேர்மத்திற்கு முதன்மை பின்னொட்டு ஈன் அல்லவா. ஈனினுடைய இட அமைவு 2. எனவே இவற்றை நினைவில் கொண்டு இச்சேர்மத்திற்கான IUPAC பெயரை எழுதுவோம். 5,6 டைமெத்தில் ஹெப்ட் -2-ஈன் ஆக 5,6 டைமெத்தில் ஹெப்ட் -2-ஈன் என்பது இச்சேர்மத்தின் IUPAC பெயர் ஆகும். கேள்வி எண் 3. CH3 பாண்ட் CH டபுள் பாண்ட் CH பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் C பாண்ட் CH3 என்ற சேர்மத்தின் IUPAC பெயர் எழுதுக. இச்சேர்மத்தில் இரட்டை பிணைப்பும் முப்பிணைப்பும் காணப்படுகிறது. மூல வார்த்தையை தீர்மானிக்கின்ற நீண்ட கார்பன் சங்கிலிக்கு இவ்வாறு எண்ணிடுவோம். இவ்வாறு எண்ணிடும் பொழுது முப்பிணைப்பு கார்பன் 2 மற்றும் கார்பன் 3 அமைந்துள்ளது. அதே நேரத்தில் இரட்டை பிணைப்பு கார்பன் 4 மற்றும் கார்பன் 5 அமைந்துள்ளது. இவ்வாறு எண்ணிடும் பொழுது இரட்டை பிணைப்பு கார்பன் 2 மற்றும் கார்பன் 3 அமைந்துள்ளது. அதே நேரத்தில் முப்பிணைப்பு கார்பன் 4 மற்றும் கார்பன் 5 அமைந்துள்ளது. ஆக இரண்டு வகையான எண்ணிடுதலிலும் குறைந்த எண்ணானது 2 2. ஆனால் IUPAC விதிகளின் முன்னுரிமை வரிசைப்படி கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பனை விட அதிக முன்னுரிமை பெறுகிறது. எனவே கீழே உள்ள கார்பன் சங்கிலிக்கான எண்ணிடுதலே சரியானது. எனவே இச்சேர்மத்தின் IUPAC பெயர் 6 கார்பன் கொண்ட சங்கிலிக்காக மூல வார்த்தை X. அதை தொடர்ந்து முதன்மை பின்னொட்டு -2-ஈன். அதை தொடர்ந்து -4-ஐன் ஆக X-2-ஈன் -4-ஐன் என்பதே இச்சேர்மத்தின் IUPAC பெயர் ஆகும். கேள்வி எண் 4. CH3 பாண்ட் CH டபுள் பாண்ட் CH பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் CH என்ற சேர்மத்தின் IUPAC பெயர் எழுதுக. நீண்ட கார்பன் சங்கிலிக்கு முதலில் எண்ணிடுவோம். இவ்வாறு எண்ணிடும் பொழுது முதலாவது மற்றும் 2வது கார்பனில் முப்பிணைப்பும் 3வது மற்றும் 4வது கார்பனில் இரட்டை பிணைப்பும் உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வாறு எண்ணிடும் பொழுது 2வது மற்றும் 3வது கார்பனில் இரட்டை பிணைப்பும் 4வது மற்றும் 5வது கார்பனில் முப்பிணைப்பும் உள்ளது. ஆக இரட்டை மற்றும் முப்பிணைப்பை பார்க்கும் பொழுது முதலாவது கார்பனிலே முப்பிணைப்பு துவங்குகிறது. எனவே மேலே அமையப்பெற்ற இந்த எண்ணிடுதலே சரியானது. ஆக இந்த கரிமச் சேர்மத்தின் IUPAC பெயர் 5 கார்பன் கொண்ட சங்கிலியாக உள்ள காரணத்தினால் மூல வார்த்தை பென்ட் -3-ஈன் -1-ஐன் ஆக இச்சேர்மத்தின் IUPAC பெயர் பென்ட் -3-ஈன் -1-ஐன். கேள்வி எண் 5. இந்த சேர்மத்தின் IUPAC பெயரை எழுதுக. இந்த சேர்மத்தை சற்று விரிவாக அமைத்துக் கொள்வோம். முதலில் கொடுக்கப்பட்ட இந்த கரிமச் சேர்மத்திற்கான மூல வார்த்தையை தீர்மானிக்கின்ற நீண்ட கார்பன் சங்கிலியை கண்டறிந்து எண்ணிடுவோம். 1 2 3 4 5 6 7 8. இவ்வாறு எண்ணிடும் பொழுது 5வது கார்பனில் பதிலி காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த 8 கார்பன் கொண்ட சங்கிலிக்கு இவ்வாறு எண்ணிடும் பொழுது 3வது கார்பனிலேயே பதிலி காணப்படுகிறது. எனவே இவ்வாறு எண்ணிடுதலே சரியானது. ஆக இந்த சேர்மத்தின் IUPAC பெயர் முன்னொட்டு 3,4,4 ட்ரை மெத்தில். 8 கார்பன் கொண்ட சங்கிலி ஆகையால் மூல வார்த்தை ஆக்ட். அந்த நீண்ட சங்கிலியில் கார்பன்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு மட்டுமே காணப்படுகிறது. எனவே ஏன் ஆக ஆக்டே. சேர்மத்தின் IUPAC பெயர் 3,4,4 ட்ரை மெத்தில் ஆக்டே. கேள்வி எண் 6. இந்த கரிமச் சேர்மத்தின் IUPAC பெயர் எழுதுக. இந்த கரிமச் சேர்மத்தை விரிவாக அமைத்துக் கொள்வோம். முதலில் மூல வார்த்தையை அறிய நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்வோம்.
1 2 3 4 5 இவ்வாறு எண்ணிடும் பொழுது இரண்டாவது கார்பனில் ஒரு பதிலியும் நான்காவது கார்பனில் 2 பதிலிகளும் காணப்படுகின்றன. இரண்டாவது மற்றும் மூன்றாவது கார்பனில் இரட்டை பிணைப்பு காணப்படுகிறது. இந்த நீண்ட கார்பன் சங்கிலி இவ்வாறு எண்ணிடும் பொழுது இரண்டாவது கார்பனில் 2 மீத்தைல் தொகுதியும் நான்காவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதியும் மூன்றாவது மற்றும் நான்காவது கார்பனில் இரட்டை பிணைப்பும் உள்ளது. அல்கைல் தொகுதிகளை விட கார்பனுக்கு இடையே இரட்டை பிணைப்பே அதிக முன்னுரிமை பெறக்கூடிய காரணத்தினால் இந்த எண்ணிடுதலே சரியானது. எனவே இந்த சேர்மத்தின் IUPAC பெயரை எழுதுவோம். முன்னொட்டு 2,4,4 ட்ரை மெத்தில் 5 கார்பனுக்காக பென்ட் முதன்மை பின்னொட்டு இரண்டாவது கார்பனிலே இரட்டை பிணைப்பு. எனவே -2 இச்சேர்மத்தின் IUPAC பெயர் 2,4,4 ட்ரை மெத்தில் பென்ட் 2 கேள்வி எண் 6. இந்த கரிமச் சேர்மத்தின் IUPAC பெயர் எழுதுக. இந்த கரிமச் சேர்மத்தை விரிவாக அமைத்துக் கொள்வோம். முதலில் மூல வார்த்தையை அறிய நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்வோம். 1 2 3 4 5 இவ்வாறு எண்ணிடும் பொழுது இரண்டாவது கார்பனில் ஒரு பதிலியும் நான்காவது கார்பனில் 2 பதிலிகளும் காணப்படுகின்றன. இரண்டாவது மற்றும் மூன்றாவது கார்பனில் இரட்டை பிணைப்பு காணப்படுகிறது. இந்த நீண்ட கார்பன் சங்கிலி இவ்வாறு எண்ணிடும் பொழுது இரண்டாவது கார்பனில் 2 மீத்தைல் தொகுதியும் நான்காவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதியும் மூன்றாவது மற்றும் நான்காவது கார்பனில் இரட்டை பிணைப்பும் உள்ளது. அல்கைல் தொகுதிகளை விட கார்பனுக்கு இடையே இரட்டை பிணைப்பே அதிக முன்னுரிமை பெறக்கூடிய காரணத்தினால் இந்த எண்ணிடுதலே சரியானது. எனவே இந்த சேர்மத்தின் IUPAC பெயரை எழுதுவோம். முன்னொட்டு 2,4,4 ட்ரை மெத்தில் 5 கார்பனுக்காக பென்ட் முதன்மை பின்னொட்டு இரண்டாவது கார்பனிலே இரட்டை பிணைப்பு. எனவே -2 இச்சேர்மத்தின் IUPAC பெயர் 2,4,4 ட்ரை மெத்தில் பென்ட் 2 கேள்வி எண் 7. இந்த சேர்மத்தின் IUPAC பெயரை எழுதுக. இந்த சேர்மமானது 2 வினை செயல் தொகுதிகளை கொண்டுள்ளது. ஒன்று கார்பாக்சில் அமில தொகுதி, மற்றொன்று ஆல்கஹால் தொகுதி. வினை செயல் தொகுதிகளின் முன்னுரிமை வரிசைப்படி இருக்கின்ற வினை செயல் தொகுதிகளிலேயே கார்பாக்சில் தொகுதி தான் அதிக முன்னுரிமை பெறுகிறது. எனவே கார்பாக்சில் கார்பன் 1 2 3 கார்பன் கொண்ட ஒரு கரிமச் சேர்மம். இதில் இரண்டாவது கார்பனிலே OH தொகுதி உள்ளது. எனவே முன்னொட்டு 2 ஹைட்ராக்சி 3 கார்பனுக்காக புரோப் கார்பன்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு. எனவே ஏன் புரோபேன். வினை செயல் தொகுதி கார்பாக்சில் தொகுதி. எனவே ஆயிக் அமிலம். இவற்றை சேர்த்து எழுத புரோப்பனாயிக் அமிலம். இச்சேர்மத்தின் IUPAC பெயர் 2 ஹைட்ராக்சி புரோப்பனாயிக் அமிலம். 8 என்ற சேர்மத்தின் IUPAC பெயரை எழுதுக. இந்த சேர்மத்தில் வினை செயல் தொகுதியாக இருப்பது கார்பாக்சில் தொகுதி. முதலில் நீண்ட கார்பன் சங்கிலிக்கு எண்ணிடுவோம். கார்பாக்சில் கார்பன் 1 2 3 4. இரண்டாவது கார்பனிலே ஹைட்ரஜனுக்கு பதிலாக மீத்தைல் தொகுதியும் மூன்றாவது கார்பனிலே ஹைட்ரஜனுக்கு பதிலாக புரோமோ தொகுதியும் உள்ளது. இவைகள் பதிலிகள். இச்சேர்மத்தினுடைய மூல வார்த்தை 1 2 3 4. எனவே பியூட். கார்பன்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு. எனவே இரண்டாம் நிலை பின்னொட்டு கார்பாக்சிலிக் அமில தொகுதி. எனவே ஆயிக் அமிலம். இவற்றை கொண்டு இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயரை எழுதுவோம். முன்னொட்டு 2 பதிலிகளில் இது புரோமோ, இது மீத்தைல். எனவே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பிரகாரம் 3 புரோமோ 2 மெத்தில் பியூட்டனாயிக் அமிலம். இச்சேர்மத்தின் IUPAC பெயர் 3 புரோமோ 2 மீத்தைல் பியூட்டனாயிக் அமிலம். 9 பின்வரும் சேர்மங்களுக்கு IUPAC பெயர் இடுக. 1 CH3 twice CH bond CH2 bond CH CH3 bond CH CH3 twice. இச்சேர்மத்தை சற்று விரிவாக அமைத்துக் கொள்வோம். நீண்ட கார்பன் சங்கிலிக்கு முதலில் எண்ணிடுவோம். இந்த எண்ணிடுதலில் இரண்டாவது கார்பனில் மீத்தைல் தொகுதியும் 4 மற்றும் 5வது கார்பன்களில் ஹைட்ரஜன்களுக்கு பதிலாக மீத்தைல் தொகுதிகளும் காணப்படுகிறது. இவ்வகையான எண்ணிடுதலில் இரண்டாவது கார்பனில் மீத்தைல் தொகுதியும் மூன்றாவது கார்பனில் மீத்தைல் தொகுதியும் 5வது கார்பனில் மீத்தைல் தொகுதியும் உள்ளது. இந்த 2 எண்ணிடுதலில் எது சரி என்று பார்ப்போம். இரண்டாவது கார்பனில் பதிலி ஆரம்பிக்கிறது.
இரண்டாவது கார்பனில் பதிலி உள்ளது. அடுத்து நான்காவது கார்பனிலே பதிலி உள்ளது. இவ்வகை எண்ணிடுதலில் மூன்றாவது கார்பனில் பதிலி உள்ளது. எனவே மேலே உள்ள எண்ணிடுதலே சரியானது. ஆக இச்சேர்மத்தின் IUPAC பெயரை எழுதுவோமா? 2, 3, 5 ட்ரை மெத்தில் 6 கார்பனுக்காக எக்ஸ் கார்பன்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு, எனவே ஏன் எக்ஸே. சேர்மத்தின் IUPAC பெயர் 2, 3, 5 ட்ரை மெத்தில் எக்ஸே 2. CH3 பாண்ட் CH பாண்ட் CH3 பாண்ட் CH பாண்ட் Br பாண்ட் CH3. நீண்ட கார்பன் சங்கிலியிலே 4 கார்பன்கள் உள்ளன. 2 பதிலிகள் காணப்படுகின்றது. ஒன்று மீத்தைல் தொகுதி, மற்றொன்று புரோமோ தொகுதி. இந்த 2 தொகுதிகளில் முன்னுரிமை பெறுவது ஹாலஜன்ஸ், அதாவது புரோமோ தொகுதி. ஆக இந்த 4 கார்பன் கொண்ட சங்கிலிக்கு எண்ணிட 1, 2, 3, 4. மூன்றாவது கார்பனிலே மீத்தைல் தொகுதியும் இரண்டாவது கார்பனிலே புரோமோ தொகுதியும் உள்ளது. எனவே இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் 2-புரோமோ 3-மெத்தில் 4 கார்பனுக்காக பியூட் கார்பன்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு, எனவே ஏன் பியூட்டே. சேர்மத்தின் IUPAC பெயர் 2-புரோமோ 3-மெத்தில் பியூட்டே 3. CH3OCH3. இதில் ஆக்சிஜனுக்கு 2 புறமும் ஒரே அளவிலான கார்பன் சங்கிலி, அதாவது ஒரு கார்பன்கள் காணப்படுகின்றன. எனவே ஒரு கார்பனுக்கான மூல வார்த்தை மெத் நிறைவுற்ற கார்பனாக காணப்படுகிறது. எனவே அந்த ஒரு கார்பனுடன் காணப்படுவது மீத்தாக்சி தொகுதி. எனவே சேர்ம IUPAC பெயர் மீத்தாக்சி, ஒரு கார்பனுக்காக மீத்தேன். 4. CH3 பாண்ட் CH2 பாண்ட் CH பாண்ட் OH பாண்ட் CHO. இந்த கரிமச் சேர்மத்தில் 2 வினை செயல் தொகுதிகள் காணப்படுகின்றது. ஒன்று ஆல்டிஹைட் தொகுதி, மற்றொன்று ஹைட்ராக்சில் தொகுதி. வினை செயல் தொகுதி முன்னுரிமை பார்க்கும் பொழுது ஆல்டிஹைட் தொகுதியே அதிக முன்னுரிமை பெறுகிறது. எனவே ஆல்டிஹைட் கார்பனுக்கு 1, 2, 3, 4. இரண்டாவது கார்பனிலே ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH தொகுதி காணப்படுகிறது. OH தொகுதி பதிலியாக உள்ள போது அது பெரும் பெயரானது ஹைட்ராக்சி. எனவே 2-ஹைட்ராக்சி 4 கார்பனுக்காக பியூட் கார்பன்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு, எனவே ஏன் பியூட்டேன். ஆல்டிஹைட் வினை செயல் தொகுதி இரண்டாம் நிலை பின்னொட்டு, எனவே இதனுடைய பெயர் அல் பியூட்டனல். ஆக சேர்மத்தின் IUPAC பெயர் 2-ஹைட்ராக்சி பியூட்டனல். 5. CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. 4 கார்பன் கொண்ட நிறைவுறா ஹைட்ரோ கார்பன். 2 இரட்டை பிணைப்புகள் உள்ளன. இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயரை எழுத முதலில் கார்பன் சங்கிலிக்கு எண்ணிடுவோம். 1, 2, 3, 4. சேர்மத்தின் IUPAC பெயர் 4 கார்பனுக்காக பியூட் கார்பன்களுக்கிடையே இரட்டை பிணைப்பு, எனவே ஈன். 2 இரட்டை பிணைப்புகள் உள்ளது, எனவே டையீன். இரட்டை பிணைப்பு இட அமைவானது 1 மற்றும் 3 அல்லவா, எனவே -1, 3 டையீன் என்பது இந்த கரிமச் சேர்மத்தின் IUPAC பெயர். 10. பின்வரும் சேர்மங்களுக்கு IUPAC முறையில் பெயரிடுக. இந்த கேள்வியானது ஜூன் 2019 கேட்கப்பட்டுள்ளது. 1. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற 2 வினை செயல் தொகுதி கொண்ட கரிமச் சேர்மத்திற்கான IUPAC பெயரை எழுத இந்த சேர்மத்தின் அமைப்பு வாய்ப்பாட்டை புரிந்து கொள்வோம். முதலாவது வினை செயல் தொகுதியானது கார்பாக்சிலிக் அமில தொகுதி. இரண்டாவது வினை செயல் தொகுதி கீட்டோ தொகுதி. IUPAC வினை செயல் தொகுதி முன்னுரிமையின் அடிப்படையில் அனைத்து வினை செயல் தொகுதிகளிலும் கார்பாக்சில் அமில தொகுதியே அதிக முன்னுரிமை பெறுகிறது என்ற நிலையில் இந்த சேர்மத்தில் நீண்ட கார்பன் சங்கிலிக்கு எண்ணிடுவோம். கார்பாக்சிலிக் அமில கார்பன் 1, 2, 3, 4, 5, 6. 5வது கார்பனில் காணப்படுகின்ற கீட்டோ தொகுதி பதிலியாக கருதப்படுகிறது. எனவே இந்த தொகுதியின் முன்னொட்டு பெயர் ஆக்சோ. இச்சேர்மத்திற்கான IUPAC பெயரை எழுதுவோம். முன்னொட்டு 5-ஆக்சோ. 6 கார்பனுக்காக மூல வார்த்தை எக்ஸ், கார்பன்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு, எனவே ஏன் எக்ஸேன். வினை செயல் தொகுதி கார்பாக்சிலிக் அமில தொகுதி, எனவே ஆயிக் அமிலம். இவற்றை சேர்த்து எழுத எக்ஸனாயிக் அமிலம். ஆக சேர்மத்தின் IUPAC பெயர் 5-ஆக்சோ எக்ஸனாயிக் அமிலம். 2. இங்கே காணப்படுவது ஒரு ஈதர் கரிமச் சேர்மம். இந்த கரிமச் சேர்மத்தினுடைய அமைப்பை எழுதிக் கொள்வோம். CH3 பாண்ட் CH2 பாண்ட் O பாண்ட் CH பாண்ட் CH3 பாண்ட் CH3. ஆக ஈதர் ஆக்சிஜனுடன் காணப்படுகின்ற 2 அல்கைல் தொகுதிகளில் அதிக கார்பன் கொண்ட அல்கைல் தொகுதியானது இதுவே. இந்த கார்பன் சங்கிலிக்கு முதலில் எண்ணிடுவோம். 1, 2, 3. இரண்டாவது கார்பனில் ஈத்தாக்சி பதிலி காணப்படுகிறது.
எனவே இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் முன்னொட்டு ஈத்தாக்சி. அதை தொடர்ந்து மூல வார்த்தை 3 கார்பனுக்காக புரோப், கார்பன் சங்கிலிக்கிடையே ஒற்றை பிணைப்பு, எனவே ஏன். ஆக 2-ஈத்தாக்சி புரோப்பேன் என்பது இச்சேர்மத்தின் IUPAC பெயராகும். மூன்றாவது சேர்மம் CH3 பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் C பாண்ட் CH பாண்ட் Cl பாண்ட் CH. இந்த சேர்மத்தில் ட்ரிபிள் பாண்ட் மற்றும் ஒரு பதிலியாக Cl உள்ளது. IUPAC வினை செயல் தொகுதிகளின் முன்னுரிமை வரிசையின்படி ஹாலஜன்களை காட்டிலும் C ட்ரிபிள் பாண்ட் Ca முன்னுரிமை பெறுகிறது. எனவே இதை கவனத்தில் கொண்டு இந்த கார்பன் சங்கிலிக்கு எண்ணிடுவோம். 1, 2, 3, 4, 5. ஆக இரண்டாவது கார்பனில் முப்பிணைப்பும் நான்காவது கார்பனில் Cl காணப்படுகிறது. எனவே முன்னொட்டு 4- குளோரோ. 5 கார்பனுக்காக பென்ட். இரண்டாவது கார்பனிலே முப்பிணைப்பு -2-யீன். இச்சேர்மத்தின் IUPAC பெயர் 4- குளோரோ பென்ட் -2-யீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.